கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரோ தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதனால கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? தனித்து ஜெபம் செய்வது. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை வகிக்கிறது. ஒருவேளை நம்ம சந்தோஷமாக இருந்தால் நன்றி சொல்வதற்காகவும், அல்லது வேதனையோடு இருந்தால் தேவனோடு கூட சென்று ஆண்டவரே வேதனைகளை தீர்த்தருளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்வோம். சில நேரத்துல வியாதியா இருக்கிற ஒரு நேரத்துல ஆண்டவரே என்னுடைய சுகவினத்திலும் பலன் எங்களுக்கு தாங்க, அதிலிருந்து நாங்கள் வெளிவருவதற்கான எல்லா வழியும் தாங்க, நாங்கள் சந்திக்கிற மருத்துவர் எங்களுக்கு போதுமானவராக நல்ல ஒரு சிகிச்சை தரணும். இப்படியெல்லாம் அநேக ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் ஜெபம் இதற்கு ஜெபம் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வனோடு நாம் வைத்திருக்கிற உறவை இன்னும் அதிகமாக பலப்படுத்துவதற்கு. நீங்க நினைச்சிருக்கீங்களா, நம்ம சில நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவோம். ஏன் நம்முடைய ரிலேஷன்ஷிப்ல என்ன செய்யக்கூடாது, கேப் வந்துடக்கூடாது, அல்லது நம்ம ரொம்ப புரிஞ்சிக்கணும் ஒருத்தர், அல்லது நம்ம ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம நண்பர்களுக்கு, நம்ம தோழிகளுக்கோ, அல்லது நம்ம என்ன செய்வோம், உறவினர்களுக்கும் என்ன செய்வோம்னா தொலைபேசி மூலமாக பேசி, அல்லது கடிதங்கள் எழுதி, அல்லது இமெயில் பண்ணி எப்படியாவது நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளணும்ல. அதுல பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப உண்மை இருக்கும், அதுல இருந்து இருக்கும் உண்மை இருக்கும். அப்படி நீங்க பேசி முடிச்ச பிறகு அதுல நீங்க என்ன செய்வீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒருவேளை அவங்க ஒரு சோக செய்தி உங்களுக்கு சொன்னா அதற்காக நீங்க என்ன செய்வீங்க, வருத்தப்பட்டு அவங்களுக்காக ஐயோ அது எப்படியாவது அவங்களுக்கு நல்லா ஆயிரணும், அவங்களுக்கு எப்படியாவது அந்த சூழ்நிலை மாறணும், அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ஜெபம் செய்வோம். ஆனா ஆண்டவர்கிட்ட நாம நீங்களும் எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கோம்? நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோமா, அல்லது ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, நீர் எங்களுக்காக மரித்தீர் என்று சொல்லி நாம அவரோடு கூட என்ன செய்யணும், அந்த நன்றி கடனுக்காக, அல்லது ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரே, மீட்டு கொண்டாரே, பாவியாக நம்மை நேசிக்கிறாரே, தினமுமாக எவ்வளவு காரியங்கள்ல அவரை நேசிப்பதற்கு 1-2 காரியங்கள்ல நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் யோசித்து பார்க்கணும். அதுக்குதான் இந்த காலை கதை நிகழ்ச்சியில உங்களோடு கூட ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னு சொன்னா, தேவன் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல, அவர் ஊழியம் செய்கிற காலத்துல அவர் எப்படி செஞ்சாரா, அவரே தனித்து போய் ஜெபம் பண்ணி, சில நேரத்துல என்ன செய்வார், தனித்து போய் அவர் ஜெபம் பண்ணி பிதாவனத்துல இருந்து அவர் என்ன செய்வார், வல்லமையை பெற்றுக்கொள்வார். நீங்களும் நானும் இந்த கொடுமையான இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை சுற்றிலும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? சும்மா நினைச்ச உடனே ஒரு சின்ன குட்டி ஜெபம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜெபம், அந்த மாதிரி இருக்குதா? அல்லது தனித்திருந்து ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் வாழ்வதற்கு, அல்லது சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு பலன் தர வேண்டும், உம்மோடு கூட இருக்கிற உறவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு நான் தொடர்ந்து உண்மை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த நாள்ல கூட ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி கதையோட ஒரு தேவ பிள்ளை என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, தேவ ஊழியக்காரர் தன்னுடைய அறைக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அவரை சந்திப்பதற்காக ஒரு நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரை பார்க்க வராங்க. பார்த்தா ஒரு வாசல்கிட்ட போறாரு, அவர் ரூமுடைய அறைக்கு நேராக இருக்கிற அந்த வாசல்கிட்ட போறாரு. உள்ள பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, அவர் திருப்பி அமர்ந்துக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் அல்லது 1 ஹவர் கழிச்சு திருப்பியும் போய் பார்க்குறாரு. திருப்பியும் பேசிக்கொண்டே இருக்கிற சத்தம் கேட்குது. இவர் யாருக்கு இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார், நானும் இவ்வளோ நேரம் தான் காத்திருக்குது அப்படின்னு சரி திருப்பி அவர் போய் உட்கார்ந்தார். திருப்பி இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி போனாரு. திருப்பி போய் எவ்வளோ நேரம் நமக்கு பொறுமை கொஞ்சம் கம்மி தானே. அப்போ யோசிச்சுட்டு சரி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசட்டும், யாரோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், திருப்பி அவர் அங்கே வந்துட்டு உட்காந்துருந்தாரு. சரி திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் திருப்பி போய் என்ன செஞ்சார் பார்த்தா, திருப்பி அதே மாதிரி உரையாடல் பேசி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, யாரோடய பேசி கொண்டிருக்க மாதிரி. இப்போ அவர் பொறுமை எழுந்து என்ன செய்ய, கதவை லைட்டா தட்டினாரு. இப்போ தட்டினோடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ இதை நான் முன்னாடியே செய்ய போயிட்டோமே அப்படின்னு சொல்லி உள்ளே திறந்து போய், நீங்கள் யாரோட பேசிட்டு இருந்தீங்க, அதனால தான் 2 மணி நேரமாக அவங்க ஹாலில் உட்காந்துருந்தேன் ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னார், இல்லை ஆமாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே யாருமே காணுமே, நீங்கள் அவ்வளோ அதுவாக பேசிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொன்னேன். நான் தேவனோடு பேசி கொண்டிருந்தேன்,
தனித்திருந்து தேவனோடு பேசி கொண்டிருந்தேன். ஏன்னு சொன்னா அந்த தேவ ஊழியருக்கு என்ன வேணும்? தேவ பலன், தேவ ஒத்தாசை வேணும். ஏன்னு சொன்னா ஆண்டுடைய வார்த்தை வல்லமையாக பிரசங்கித்த அநேகருடைய வார்த்தை என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பேசி கொண்டிருந்த தருணத்துலதான் இந்த மனுஷன் அவரை பார்ப்பதாக காத்து கொண்டிருந்த நேரம். அதை பார்த்தோன்னே அந்த விசுவாசிக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. இப்படியும் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும். நீங்களும் நானும் கூட ஆண்டவரோடு கூட தனித்திருந்து நம்முடைய தேவைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு கூட இணைந்து செயல்படுவதற்காக, தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்காகவும், ஆவியானுடைய ஒத்தாசை பெற்றுக்கொள்வதற்காகவும் நம்ம என்ன செய்யணுமா? ஜபத்துல தனித்திருக்கணும். அது மாத்திரம் இல்ல, சாத்தான் இருக்கிற அந்த சோதனையிலிருந்து மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா? ஜபத்துல இருக்கணும். நம்முடைய ஜபம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவரை தேவை, இதை தேவை, அதை தேவைன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்காதபடிக்கு, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் மிகவும் என்ன செஞ்சிருக்கேன்? பின்தங்கி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற இந்த உறவுல எனக்கு என்ன இருக்கு? ரொம்ப பின்வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவன் சொன்னா இது எல்லாமே கிடைச்சிடும்ல. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் பொழுது போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு எல்லாமே இருக்குது, எல்லா வல்லமே இருக்குது, அவரே ஒரு கடவுள் தான். இருந்தாலும் கூட அவர் என்ன செய்யற? தனித்திருந்து ஜெபம் பண்ணாரு. ஏன்னு சொன்னா அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் தனித்திருந்து ஜெபம் செய்து தேவ பலனை பெற்றது போல தேவனுடைய சித்தத்திற்கு என்னது? தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி தனித்து ஜெபம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நமக்கு என்ன இருக்காது? பெரிய ஒரு கவலையோ கஷ்டமோ இருக்காது. ஏன்னு சொன்னா அந்த ஜெபம் நமக்கு என்ன தரும் அப்படின்னு சொன்னா, பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானத்தை தரும். தனித்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய குறைகளையோ, உங்களுடைய தேவைகளையோ, அல்லது உங்களுடைய பலவீனங்களை எதை வேணாலும் நீங்க சொல்லி அவர்கிட்ட ஜெபித்து வரும் பொழுது நீங்க எப்படி உணர்வீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும், பெரிய ஆறுதல் கிடைக்கும். சரிங்களா? ஆனா நம்ம சுற்றி நடக்கிற எந்த காரியமும் நம்மை பாதிக்காது. ஏன்னு சொன்னா நம்ம தேவனோட வைத்திருக்கிற உறவு. நீங்க நினைக்கிறீங்களா, உங்களுக்கு யாராவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க அலுவலகர், பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தரை போய் உங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டா ஒத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கே தயங்குவோம். ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட உறவு வச்சுக்கிறேன், நான் உங்களோடு கூட தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக, எந்த சூழ்நிலையில உங்களோட நண்பனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்யறாரு? நமக்கு அழைப்பு கொடுத்து காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட போய் நம்ம பேசுவதற்கு, ஒரு தனித்திருந்து அவரோடு பேசி அவரோடு கூட நட்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு நம்ம தயாராகல. ஆனா இன்னைக்கு நமக்கு வருகிற வாய்ப்பு, இன்னொரு தடவை ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னொரு தடவை உங்களையும் என்னையும் நண்பனாகவும் சகோதரனாகவும் நம்மை அழைக்கிறார், சகோதரிகளாகவும் நம்மை அழைக்கிறார். நீங்க அவரோடு கூட நட்பு வைத்துக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? தனித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய நட்பு அதிகமாக வளரும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது எல்லா சூழ்நிலையிலிருந்து தப்பித்து வராது நமக்கு வழி செய்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் முன்னே எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அவைகளை முன்பே செய்து எங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் தனித்திருந்து ஜெபித்து எங்களுடைய உறவை, எங்களுடைய நட்பை உம்மோடு கூட அடர் அதிகமாய் உறுதிப்படுத்தி கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மழி தவறி போகாதபடிக்கு தகப்பனே உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வழி நடத்துங்க சுவாமி. உடைய இரக்கம், தயவு, கிருபை எல்லாம் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் சுவாமி. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே வீணாய் போகாதபடிக்கு தகப்பனே, நாங்கள் உம்மோடு வைத்திருக்கிற அந்த அன்பை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பலப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த நிமித்தம் நாங்கள் சாத்தானை எதிர்த்து போர் செய்வதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல திரிகிற இந்த நாட்களில் நாங்கள் அவன் வலையில் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அநேக வாக்கு தத்தங்களை எங்களோடு கொடுத்திருக்கிறது. இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அறிவுரைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தனித்திருந்து ஜெபித்து உடைய அன்பிலை நிலைத்திற்கு கிருபை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.